நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அமேசிங்கான ஒரு தமிழ் ஃபாண்டை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம தமிழ் டைப்பிங் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு வேணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகி ப்ளஸ், கீமேன், என்ஹெச்எம் ரைட்டர், இந்த மாதிரி தமிழ் சாஃப்ட்வேர் டைப்பிங் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நமக்கு தேவைப்படும். இந்த ஃபாண்டை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இல்லாமல் டைரெக்டாக உங்களால் டைப்பிங் அப்படிங்கிறத பண்ண முடியும். டைப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா தங்கிலீஷ் டைப்பிங், கீமன் டைப்பிங், இந்த மாதிரி வேறு டைப்பிங் இருக்குது. இந்த ஃபாண்டை எந்த டைப்பிங்கில் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீமன் டைப்பிங்கில் இந்த ஃபாண்டை வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாண்டில் நீங்கள் பழைய எழுத்துக்களை டைப்பிங் பண்ண முடியும். பழைய எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழைய காலத்தில் காலை அப்படிங்கக்கூடிய லை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, காலை மாலை அப்படின்னு வருது பாருங்களேன். அந்த லை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி பழைய எழுத்துக்களையும் உங்களால் இதில் டைப்பிங் பண்ணிக்க முடியும். இந்த ஃபாண்டில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபாண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் வித் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் ஃபாண்ட் வீவர் அப்படின்னு இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். மேலே இன்ஸ்டால்னு இருக்கும். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிடும். இந்த ஃபாண்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஃபோட்டோஷாப் வேணுமோ அந்த ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் 7 ஓப்பன் பண்ணுறேன். நிறைய பேருடைய கேள்வி, ஃபோட்டோஷாப்பில் 7க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, ஃபோட்டோஷாப்பில் 7லேருந்து 2024 ஃபோட்டோஷாப் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் டைப்பிங் நீங்கள் பண்ணலாம். ஃபோட்டோஷாப் மட்டும் நீங்கள் டைப்பிங் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு, இல்லை நீங்கள் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்டு, கோரல்ரா, அந்த மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருந்தாலும் இந்த ஃபாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைல் போய்ட்டு ஒரு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிப்போம். நமக்கு தேவையான ஒரு சைஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சைஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறோம். நான் எந்த ஒரு தமிழ் சாஃப்ட்வேரையும் நான் ஆன் பண்ணலை, சரிங்களா. கீழே எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் நான் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலை. நல்லா கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல இப்போ டைப்பிங் பண்ண போகிறேன். இது கீமன் டைப்பிங்கில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம இந்திரா டிஜிட்டல் அப்படிங்கிற நேமை நம்ம டைப் பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் டைப் அடிச்சுட்டு இருக்கோம், சரிங்களா. இது கீமன் மெத்தடில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஓகேங்களா. இப்போ இந்த ஃபாண்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா. இப்போ முதல் விஷயம், நம்ம பழைய எழுத்துக்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, பழைய தமிழ் எழுத்துக்கள், காலை, மாலை, இந்த மாதிரி இருக்கலாம். அந்த எழுத்துக்களை எப்படி கொண்டு வரதுங்கிறத முதல்ல பார்க்கலாம். இப்போ காலை அப்படிங்கிறத அடிக்கிறேன். காலை அப்படின்னு இருக்க, காலை வணக்கம், இந்த மாதிரிலாம் வருமா. இந்த எழுத்து அடித்ததுக்கப்புறம் எம் அப்படிங்கிற லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம் லெட்டரை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லை மாறிடும். நல்லா பொறுமையாக பாருங்கள். மாலைன்னு அடிக்கிறேன். மாலைக்கு இந்த லை நார்மலாக நம்ம டைப் அடிக்கிறது இருக்குது. ஆனால் எனக்கு இது பழைய லெட்டராக வேணும் அப்படின்னா எம்மை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த லெட்டர் பழையசாக மாறிடும். இதே போல் நீங்கள் இப்போ அண்ணா அப்படின்னு அடிக்கிறேன். அந்த அண்ணா இருக்குது பார்த்தீங்களா, அண்ணாங்கிறது எனக்கு பழைய லெட்டர் வேணும் அப்படின்னா எம்மை நம்ம எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணால் அண்ணா அப்படிங்கிறது மாறிடும், சரிங்களா. இந்த மாதிரி பழைய லெட்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த எம் லெட்டரை எக்ஸ்ட்ரா போடுறது மூலமாக உங்களுக்கு அந்த லெட்டர் வந்துடும், சரிங்களா. சாதாரணமாக இப்போ ஒரு லை போடுறேன், எம் லெட்டரை எக்ஸ்ட்ரா கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆகும், பழைய லையாக நம்மளுக்கு மாறிடும். இது மூலமாக நீங்கள் உங்களுக்கு பழைய டைப்பிங் எழுத்து உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஃபாண்ட் மூலமாக நீங்கள் சுலபமாக என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கொண்டு வந்துக்க முடியும். சரி, அடுத்து என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 3 சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நாம் முக்கியமாக பயன்படுத்தக்கூடியது ஏதாவது ஒரு இன்விடேஷன் டைப் படிக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு தொழில் தொடர்ங்கிறதுக்கு ஏதாட்டும் ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா பிள்ளையார் சொல்லி நம்ம போடுவோம். அந்த பிள்ளையார் சொல்லி சிம்பிள் கொண்டு வந்திருக்காங்க. அது எதில் இருக்குன்னா சியில் என்ன லெட்டர் வரும்னா ஊ அப்படிங்கிற லெட்டர் வரும். சியை நீங்கள் 3 தடவை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிள்ளையார் சொல்லிங்க ஒரு லெட்டர் இங்கே வந்துடும். 1 2 3. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது டெக்ஸ்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ நாளும் என்ன பண்ணிக்கலாம்னா பெருசு பண்ணிக்கலாம், எவ்வளோ நாளும் சின்னது பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கீபோர்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 3 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓம் அப்படிங்கக்கூடிய லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஓம் அப்படிங்கக்கூடிய லெட்டர் இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓம் அப்படிங்கிற லெட்டர் எக்ஸ்ட்ரா 3 தடவை கொடுக்கணும், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியை நீங்கள் 3 தடவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பட்டை சிம்பிள் வரும், சரிங்களா. இந்த மாதிரி விபூதி நமக்கு பூசின மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சிம்பிளும் இந்த 3 லெட்டரில் இருக்குது. நீங்கள் இதை
தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே டெக்ஸ்ட்டில் இருக்குங்கிறதுனால ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ என்னுடைய நேம் நான் டைப் அடிக்கணும். சாமி, சாமி அப்படின்னு நான் டைப் அடிக்கணும்னு வச்சுங்களேன். இனிஷியல் போடுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நார்மலாக எஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்ஸை கிளிக் பண்ணால் தமிழில் உள்ள லெட்டர் வருதா, எம் இருக்குது பாருங்கள், அதை ஒரு தடவை கிளிக் பண்ணால் அந்த லெட்டர் வந்து இங்கிலீஷாக மாறிடும். இது எஸ்ன்னு இல்லை, நீங்கள் எந்த லெட்டர் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா எம் போட்டாலும் உங்களுக்கு அது வந்து இங்கிலீஷாக மாறிடும். இது ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இதே நீங்கள் இப்போ கேப்ஸ்லாக்கில் போடணும் அப்படின்னா ஷிஃப்ட் எஸ் கொடுத்துட்டு எம் அப்படிங்கிற லெட்டர் நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணால் போதும், இந்த லெட்டர் வந்து இங்கிலீஷாக உங்களுக்கு மாறிடும். இங்கிலீஷ் டைப்பிங்க்குன்னு நீங்கள் தனியாக ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இப்போ என்னுடைய ஃபோட்டோஷாப்பை லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நியூ டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டெக்ஸ்ட் எடுக்கிறேன், மேலே அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா டைப்பிங் பண்ணிக்கலாம். இன்னும் இதில் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. என்னென்னா, இப்போ நார்மலாக இப்போ ல அப்படிங்கிறத போட்டிருக்கோமா, லூ லூ, அதே போல் தூ தூ, அதே மாதிரி ரெண்டு எழுத்து வரும் சரிங்களா. தூ தூ, கீ கீ, கூ கூ, இந்த மாதிரி லெட்டர்லாம் வருதா. இப்போ நார்மலாக நான் என்ன பண்ணுறேன், ல போட்டு ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் ஓபிக்கு எடுத்திருக்க ப்ராக்கெட் கொடுத்தோம்னா லூ, அதே செகண்ட் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா லூ அப்படிங்கிறது வரும். அதே போல் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்கு லூ, செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு லூ அப்படிங்கிறது வருதுங்களா. இந்த மாதிரி எழுத்துக்களை நீங்கள் வந்து ப்ராக்கெட்டில் டைப் பண்ணிக்கலாம். இல்லை அது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா சி, லெட்டர் சியில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ப, ஜிஎம்க்குனா ப வருது, ப போட்டுட்டு சி கொடுத்தோம்னு வச்சுக்கலாம், பூ வரும். இன்னொரு வாட்டி சியை கிளிக் பண்ணால் பூ அப்படிங்கிற எழுத்து வரும் சரிங்களா. இந்த ஃபாண்டு நம்ம ரொம்ப சுலபமாக டைப் பண்ணுற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. அதனால் இந்த ஃபாண்டு பெரும்பாலும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபோட்டோஷாப்பில் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வச்சுருக்கேன். இதுலேயும் டைப் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். முருகன் துணைன்னு அடிச்சிட்டேன். நை வந்து எனக்கு பழைய நை வேணும்னா எம் லெட்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா போதும், அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இன்னும் சில கேள்வி, நிறைய பேர் வந்து இந்த இர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இர் வந்து கீழே வந்து கோடு வர மாதிரி சில பேருக்கு கேட்பாங்க, சில பேர் நார்மலாக இப்படி கேட்பாங்க. இப்போ இந்த இர் வந்து கீழே வந்து கோடு வர மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ரா எம் லெட்டர் கொடுத்தோம்னா கீழே இந்த கோடு வரும். எம் லெட்டர் கொடுக்கல அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதே போல் இந்த எம் லெட்டரில் கொடுத்துருக்கதை நீங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஃபாண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் சுலபமாக உங்கள் சாஃப்ட்வேர் எதில் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. ஃபாண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,